வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனிதான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்து தான் இருப்பார். அவர் நம்ம பண்ணுற வேலைகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் தடைகளை தந்துட்டே தான் இருப்பார். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தின் கட்டாயம். சரி, நன்மை வரும்போது அனுபவிக்கிறோம், இந்த பிரச்சனையும் கொஞ்சம் அப்படியே அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வையால் வரக்கூடிய கஷ்டம் பெருசாக தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பாட்டில் வரும், எம்ஜிஆர் பாட்டில், மலை போல் வரும் சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும் அப்படின்னு. அதுதான் வர உண்மை. மலையாக போல் இருக்குது பிரச்சனைகள், நீங்கும் பொழுது பனியை போல் நீங்கிவிடும். தைரியமாக போங்க, எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே போங்க. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே தகராறு, இங்கே நிற்கும். இது நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நியாயமான உணர்வு. ஆனால் நடப்பதோ வேறு. அது போன்ற ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த ஒரு காலகட்டம். தைரியமாக செயல்பட வேண்டியது தான் இதில் வரக்கூடிய கீ நோட்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த வாரத்தில் நிறைய பெரிய பிளான்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கலாம். இருந்தால் கூட பெரிய அளவுக்கு நம்ம பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். ஏதோ நடக்கிறது, நடப்பது சுபமாகவே நடந்தது அப்படின்னு நீங்கள் திருப்தி பார்த்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் சரியாகும். சில பேர் கச்சை கட்டிட்டு நிற்பான் உங்களுக்கு எதிரியாக, அவரை விட்டனா பாரு, அவரை எப்படி பண்ணுறேன் பாருமா, அட்ரஸ் எல்லாம் போடுவாங்க சில. அதனால் பார்த்திங்கன்னா, உங்களை தாக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எதுவும் உங்களை அண்டாது. உடல் ஆரோக்கியமும் சிறக்கும். அதே நேரத்தில் எனக்கு உயர்த்தக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தா அதுவும் மிதமாகவே இருக்கிறது. அதனால் இது பாதிப்பான ஒரு வாரமாக சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் நிம்மதியை தரக்கூடிய வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.